Hello everyone. Today biological nitrogen fixation பற்றி பார்க்க போகிறோம். ஸோ nitrogen fixation. Okay. So nitrogen அப்படிங்கிறது it is an essential element in living organisms. Okay. Because it is constituent of many amino acids, proteins, hormones, chlorophyll and many other vitamins. Okay. First of all, you are going to see about nitrogen cycle. Okay. So naturally இது நடக்கக்கூடியது. ஸோ நைட்ரஜன் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இஸ் ஃபிக்ஸ்டு பை பயாலஜிக்கல் நைட்ரஜன் ப்ராசஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லி நமக்கு தெரியும். ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், ஆனபினா. ஸோ அப்படி ஃபிக்ஸ் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அம்மோனியம். ஓகே. ஸோ அம்மோனியா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது தட் இஸ் ஒன்ஸ் அகெயின் நைட்ரேட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். ஓகே. பை த ப்ராசஸ் நைட்ரிஃபிகேஷன். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் தயாரிக்க முடியும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண முடியும், அமோனியா ஃபார்மேஷன் பண்ண முடியும், ஹேபர் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணி நம்ம நைட்ரைட் சால்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். ரைட். ஸோ இந்த மெத்தடில் தான் ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறாங்க. ரைட். எனிவே நேச்சுரலாகவும் ஃபார்ம் ஆகுது. நேச்சுரலாக ஃபார்ம் ஆகக்கூடிய நைட்ரைட்டை பிளான்ட் பயோமாஸ் அப்டேக் பண்ணிக்கிட்டு மீண்டும் அதை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த நைட்ரஜன் கிடைக்கும். பல்சஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்கும், அதில் நைட்ரஜன் இருக்குது. ஃபைனலாக டிகே ப்ராசஸ் மூலமாக மீண்டும் அம்மோனிஃபிகேஷன் ஃபார்ம் ஆகி அம்மோனியா ஃபார்ம் ஆகிடுது. அந்த அம்மோனியா நைட்ரைட்டாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ், இது மூலமாக மீண்டும் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஓவரால் நைட்ரஜன் சைக்கிள். இது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை படிக்கிறோம், நைட்ரஜன் சைக்கிள். ஓகே. இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அல்லது இந்த நைட்ரஜன் சைக்கிளை கூட நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 5 ப்ராசஸ் இருக்குங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே. செகண்ட் ப்ராசஸ் அப்டேக் ஆஃப் அண்ட் அசிமுலேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை பிளான்ட்ஸ், இது செகண்டு. தேர்ட் ப்ராசஸை நம்ம அம்மோனிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஓகே. ஃபோர்த் ப்ராசஸ் நம்ம நைட்ரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸை கொடுக்கலாம். ஃபிஃப்த் ப்ராசஸை நம்ம டீநைட்ரிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அப்டேக் ஆஃப் நைட்ரஜன் பை பயோமாஸ், அம்மோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன், இந்த 5 ஸ்டெப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ தெர் ஆர் 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். Once again, nitrogen fixation, uptake of assimilation of nitrogen by plants, ammonification, nitrification, denitrification. So these are all 5 important process. Okay. Next பாருங்க, first process nitrogen fixation. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சைக்கிள் படி அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, அம்மோனியாவாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதான். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு நைட்ராஜினஸ் காம்பவுண்ட் என்னவாக மாறுது, அம்மோனியாவாகவோ அல்லது நைட்ரைட்டாகவோ மாறக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதை வந்து நம்ம 2 ஸ்டெப்பாக டிவைட் பண்ண முடியும். ஏபயாலஜிக்கல் அண்டு பயாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. ஏபயாலஜிக்கல் வந்து 2 டைப்ஸ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் மெத்தட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டனிங் அண்ட் யூவி ரேடியேஷன் ப்ரொவைட் எனஃப் எனர்ஜி டு கன்வெர்ட் நைட்ரஜன் அண்டு டு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். இப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ் இருக்கு இல்லையா, ஒரு அட்மாஸ்பரிக் ஏரில் வந்து 78% நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண வரோம்னா, லைட் அண்டு யூவி மூலமாக அதை வந்து நைட்ரஜன் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். NO ஆகவோ அல்லது NO2 ஆகவோ அல்லது N2O ஆகவோ கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். பட் இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்படி பண்ணலாம்? In the presence of high pressure, high temperature and catalyst, I think it is a Haber process. நீங்கள் கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் அம்மோனியா. ஓகே. ஸோ அம்மோனியா NH3 ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஃபர்டிலைசர் தயாரிக்கும் பொழுது அதை பிளான்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஆர்டிஃபிஷியல் மெத்தட். பட் பயாலஜிக்கலி நம்ம நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே. ரைட். ஸோ பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாருங்கள், இதுக்கு பேர் டயோசோட்ரோப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் known as டயோசோட்ரோப்பி. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் நைட்ரஜனஸ் காம்பவுண்ட் லைக் அம்மோனியா பை வேரியஸ் லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்டு டயோசோட்ரோப்பி ஆர் பயோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இப்போ என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்டீரியாவில் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா ஆர் கிவன். ரைசோபியம், அசோரைசோபியம், இந்த 2 தான். ஸோ ரைசோபியம் அண்ட் பிராடி ரைசோபியம், அசோரைசோபியம்,
இதை வந்து ஏன் இப்படி இது ரெண்டையும் கொடுக்குறாங்கன்னா இது ரெண்டும் ரூட் நாடியூல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரூட் நாடியூல்ஸ் ரைசோபியம் அண்ட் பிராடி ரைசோபியம். அதே இது இங்கே ஸ்டெம் நாடியூல் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம இது கொஸ்டின் கேட்கலாம். நாடியூல்ஸ்னாலே ஜென்ரலாக ரைசோபியம் படிப்போம், பட் ஸ்டெம் அண்ட் ரூட் நாடியூல் 2 டைப்பாக இருக்குது. ஸோ ஸ்டெம் நாடியூல் எக்ஸாம்பிள் இஸ் அசோரைசோபியம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லெகுமினஸ் பிளான்ட் செஸ்பேனியா, அதாவது பல்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, லெகுமினேசி, அந்த பிளான்ட் தான் இந்த செஸ்பேனியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்னோமைசிட்டஸ் ஃபிலமெண்டஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது நாடியூல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது டைரெக்டாக நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், நைட்ரஜன் இன்டூ அமோனியா. ஓகே, லைக்வைஸ் ஃப்ராங்கியாங்கிறது ஒரு பாக்டீரியாப்பா. ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், ரூட் நாடியூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் லெகுமினஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அல்னஸ் கேசரினா சவுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸில் நான் லெகுமினஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் ரூட் நாடியூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்க கேட்பாங்க நான் லெகுமினஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் ரூட் நாடியூல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃப்ராங்கியாக தான் எழுதணும், மீண்டும் ரைசோபியம் எழுதக்கூடாது. ஸோ இவ்வளோ வேரியேஷன் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். சைனோபாக்டீரியா அது டைரெக்டாக நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதனால் அது எந்த நாடியூல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் அனபினா அசோலே, இது ஒரு எண்டோஃபைட்டிக் சைனோபாக்டீரியம் சொல்லுவோம். இது அசோலாவில் தான் வந்து இது சிம்பியாட்டிக் அசோசியேஷன் மூலமாக டெரிடோஃபைட் அசோலான்னு சொல்லுவாங்க. அந்த அசோலாவில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் சைனோபாக்டீரியா. அதே மாதிரி அனபினே சைக்கடே, இது வந்து சைக்கஸ் சிம்னோஸ்பம்பில் கொரலாய்டு ரூட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சிம்னோஸ்பம் பொறுத்தளவுக்கு நீங்கள் பைனஸ் சைக்கஸ் ரெண்டும் வந்து இந்த சிம்பியாட்டிக் அசோசியேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அதில் சைக்கஸ் வந்து கொரலாய்டு ரூட்டு, அதே இது நீங்கள் பைனஸ் வந்து மைக்ரோரைசல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனலாக நாஸ்டக் வந்து பிரையோஃபைட் ஆந்தோசராஸ், ஆஞ்சியோஸ்பமில் கனரா. ஸோ இங்கெல்லாம் ஸ்டெம்மில் வந்து என்ன பண்ணுவோம், சிம்பியாட்டிக் அசோசியேஷன். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்து. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மெக்கானிசம் ஆஃப் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு வெயிட். ஓகே, அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இருக்குது. அது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்டோடு இருக்கும், N ட்ரிபிள் பாண்ட் N அந்த மாதிரி தான் இருக்கும். இது அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்கானிசம். ஓகே, இன் ஜென்ரல் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா மைக்ரோ ஆர்கானிஸில் 3 பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 3 பாண்ட்ஸ் பிட்வீன் 2 நைட்ரஜன் ஆட்டம், அதை வந்து ப்ரோக் பண்ணி, அதாவது டைநைட்ரஜன் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த 3 பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி அமோனியா ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த அமோனியா இஸ் ஃபார்ம்டு பை ரிடக்ஷன் ஆஃப் N2. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் அமோனியா டு ஃபார்ம் அம்மோனியம் அயான்ஸ் ஃபர்தராக மறுபடியும் ரிடக்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ 2 ஸ்டெப்பும் ரிடக்ஷன் தான் நடக்குது. அப்போ ரிடக்ஷன்னா என்ன நமக்கு தேவை, பொட்டன் ரெடியூசர் தேவை இல்லையா, அப்புறம் ஏடிபி தேவை, அப்புறம் இந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான என்சைம்ஸ் எல்லாம் தேவை. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரிக்வயர்ஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஓகே, என்னென்ன காம்பனன்ட்ஸ் பாருங்கள். a strong reducing agent NADPH2, FADH2, NADH2 இதெல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாகவும் ரெஸ்பிரேஷன் மூலமாகவும் பிளான்ட்டுக்கு கிடைக்கும். அண்ட் ஏடிபி ஃப்ரம் ரெஸ்பிரேஷன் நமக்கு தெரியும். ஸோ இன் சிம்பியாட்டிக் ஃபிக்சேஷன் ஃப்ரம் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் செல்லேருந்தே நமக்கு பிளான்ட்டுக்கு கிடைக்கும். சாரி, இப்போ ஹோஸ்ட் செல்னால் உதாரணத்துக்கு ரைசோபியம் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்டுன்னு சொல்லி படிக்கிறோம். அது சிம்பியாட்டிக் அசோசியேஷன். இதில் ஏடிபி யார் கொடுக்குறது, லெகுமினஸ் பிளான்ட்டோட ஹோஸ்ட் செல். ஓகே, தேர்டு வந்து நைட்ராஜினைஸ் என்சைம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஃபெரிடாக்சின் இருக்கு இல்லையா, ஃபெரிடாக்சின் ஹெல்ப்ஸ் அண்ட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபராக செயல்படுது. ஓகே, நவ் கம் டு த ரிடக்ஷன் ஸ்டெப்பு. இது நல்லா பார்த்துக்குங்க, இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளோ ஏடிபி செலவாகுதுன்றது முக்கியம். ஒரு நைட்ரஜன் மாலிகூல் இருக்குது N2. ஒரு நைட்ரஜன் மாலிகூலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைன்னா 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் தேவை. ஓகே, அப்போ தான் அது வந்து 2 அம்மோனியாவாக மாறும். ஒரு நைட்ரஜன் மாலிகூல்லேருந்து 2 அம்மோனியா ஃபார்ம் ஆகும். இதுக்கு 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் தேவை. அதாவது NADPH2 கொடுத்துக்கிறோம். 4 NADPH2 இருந்தால் போதும். ஏடிபி பாருங்கள், 16 ஏடிபி தேவை. ஓகே, ஸோ 16 ஏடிபியாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவை பாருங்கள். ரைட், இப்போ ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது நமக்கு தெரியும் N2 தான். என்சைம்ங்கிறது நமக்கு தெரியும் நைட்ராஜினேஸ் தான். ஸோ நைட்ராஜினேஸ் என்சைம், சப்ஸ்ட்ரேட் வந்து N2. இது ரெண்டும் என்ன ஆகும்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறும். ES இதுதான் வந்து லாக் அண்ட் கீ மாடல்.
ஓகே, லாக் அண்ட் கீ மாடல், ரைட். பைண்டிங் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வித் என்சைம். ஓகே, இப்போ வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு 2 ஹைட்ரஜன் தேவை. அப்படி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த N2 இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். மறுபடியும் ஒரு ஹைட்ரஜன், மறுபடியும் ஒரு ஸோ 3 ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா என்சைம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இந்த என்னோட இந்த H3 வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகிடுது, அம்மோனியா ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு, தென் அம்மோனியா. ஓகே, NH3 ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு, தென் அம்மோனியா. ஸோ ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. ப்ராடக்ட் வந்து அம்மோனியா, ரைட். சப்ஸ்ட்ரேட் வந்து நைட்ரஜன். ஸோ இதுக்கு 16 ATP தேவை. ஓகே, ATP எங்கெல்லாம் தேவைன்னா ஒவ்வொரு ரிடக்ஷன் ஸ்டெப்புக்கும் ATP தேவை. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். இப்போ ரைசோபியம் அண்டு லெக்யூம் சிம்பயாசிஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கணும். தென் ஒன்லி செகண்ட் ஸ்டெப் போகலாம், தேர்ட் ஸ்டெப்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைசோபியங்கிறது ஒரு சாயிலில் இருக்கக்கூடிய ஏரோபிக் மோட்டைல் ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, கிராம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்போர் ஃபார்ம் பண்ணாத ஃப்ரீ லிவிங் அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சாயிலில் இருக்கும். ஓகே, அதான் கொடுத்துருக்கான். ரைசோபியா ஆர் மோர் ப்ராமினென்ட் இன் தி ரைசோஸ்பியர். அது என்ன ரைசோஸ்பியர் அப்படின்னா லெகுமினஸ் பிளான்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மண். ஓகே, இப்போ நாடியூல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது பாருங்கள். இப்போ லெகுமினஸ் பிளான்ட்டில் ரூட்டில் வந்து நாடியூல்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ரியாக்ஷன் சொல்கிறாங்க ரைசோபியத்துக்கும் ரூட் ஆஃப் ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கும் இடையில். முதல்ல ரைசோபியம் என்ன பண்ணும்னா மல்டிப்ளை ஆகும் அண்ட் காலனைஸ் சரௌண்டிங் த ரூட் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டோட ஹேர் செல்லோட அட்டாச் ஆகும். ஓகே, எபிடர்மல் இருக்கு இல்லையா, எபிடர்மல் அண்ட் ரூட் ஹேர் செல்ஸ், அதில் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அட்டாச் ஆனதுக்கப்புறம் ரூட் ஹேர் வந்து கேர்ள் ஆகும். ஓகே, நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ரூட் ஹேர் இருக்குது, இங்கே பாக்டீரியா இருக்குது. இது அட்டாச் ஆனதுக்கப்புறம் கேர்ள் ஆகும். இந்த மாதிரி கேர்ள் ஆகி ஹூக் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரூட் ஹேர்ஸ் கேர்ள் அண்ட் பாக்டீரியா இன்வைட் த ரூட் ஹேர். அப்போ ரூட் ஹேருக்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இன்ஃபெக்ஷன் த்ரெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இன்ஃபெக்ஷன் த்ரெட் இஸ் ப்ரொடியூஸ்டு கேரிங் த பாக்டீரியா இன்டு தி கார்டெக்ஸ். நேராக கார்டெக்ஸுக்குள்ளே போயிடும். பாக்டீரியா பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு. ஓகே, வேர் தே இனிஷியேட் த நாடியூல் ஃபார்மேஷன். அங்கே தான் நாடியூல் ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஓகே, இந்த கார்டெக்ஸ் அண்ட் பெரிசைக்கிள் ஆஃப் த ரூட். கார்டெக்ஸுக்கும் பெரிசைக்கிளுக்கும் இடையில் இந்த கார்டெக்ஸ் அண்டு பெரிசைக்கிள், நாட் மிடில். ஸோ ரெண்டுக்கும் 2 இடத்துலையும் இந்த மாதிரி நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பாக்டீரியா ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் த த்ரெட் இன்டு த செல்ஸ் which leads to the differentiation of specialized nitrogen fixing cell. அந்த பாக்டீரியா வந்து அந்த செல்களில் போனதுக்கப்புறம் அந்த செல்லுக்கு ஒரு எபிலிட்டி கிடைக்குது. என்ன எபிலிட்டி கிடைக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்குது. ஓகே, ஸோ நாடியூல் thus formed establishes direct vascular connection with the host for exchange of nutrients. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் வாஸ்குலர் கனெக்ஷன் மூலமாக இந்த நாடியூல்ஸ். ஸோ நாடியூல்ஸ் ஆர் நத்திங் பட் பிளான்ட்டோட செல்ஸ் தான். அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் எபிலிட்டியோடு மாறக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செல்ஸாக மாறிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ப்ராசஸ். வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இந்த ஹூக்கெலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்டீரியா தான் வந்து அந்த ரூட்டை அட்டாச் பண்ணுது, ரூட் வேறு. அதுக்கப்புறம் கேர்ள் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் த்ரெட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் செல்லுலர் ஃபார்மில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரஜன் சோர்ஸ் கிடைக்கும், பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, ஃபுட்டு, ATP அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் போயிட்டோம் நம்ம. ரிடக்டிவ் அமினேஷன். ஓகே, இன்ஆர்கானிக் அம்மோனியம் இருக்கு இல்லையா, அம்மோனியா இருக்கு இல்லையா, அப்சார்ப்டு ஃப்ரம் சாயில் அஸ் அம்மோனியம் ரியாக்ட்ஸ் வித் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் டு ஃபார்ம். இப்போ பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்லாம் அமினோ ஆசிட்டாக மாறும். அதாவது என்ன ப்ராசஸ்னால் ட்ரான்ஸ் அமினேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்சைம் இருக்குது, அமினேஸ் என்சைம்ஸ்லாம் தேவைப்படும். ட்ரான்ஸ் அமினேஸ் அல்லது டிரான்ஸ்ஃபரேஸ் அந்த மாதிரி என்சைம்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிடக்டிவ் அமினேஷன் ஆர் அமினோ ஆசிட் பயோசிந்தசிஸ். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மிங் அமினோ ஆசிட்டுங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் பிளான்ட்டில் முதல்ல அமோனியாத்தை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட்லேருந்து தான் மற்ற அமினோ ஆசிட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன்.
ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட். உங்களுக்கு தெரியும் கிரப் சைக்கிளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட். ஓகே, ஸோ இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். இந்த 5 கார்பன் காம்பவுண்டோட ஒரு அம்மோனியம் ஆட் ஆகி ஒரு NADPH2 மூலமாக இது குளுட்டாமிக் ஆசிடாக மாறும். அதாவது இந்த அம்மோனியம் வந்து இந்த ஆசிட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இது ஒரு அமினோ ஆசிட்டாக மாறும், குளுட்டாமிக் ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மிங் அமினோ ஆசிட் இது தான். இதோட என்சைம் பாருங்கள், டீஹைட்ராஜனைஸ் என்சைம். ஓகே, வாட்டர் ஆஸ் அ பை ப்ராடக்ட், NADP ஆல்சோ. ட்ரான்ஸ் அமினேஷன் இது தான் சொல்லுவாங்க. அமினோ குரூப் ஃப்ரம் குளுட்டாமிக் ஆசிட் டு அதர் கீட்டோ ஆசிட். ஓகே, இப்போ குளுட்டாமிக் ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அமினோ ஆசிட்னு சொல்லியாச்சு. அதுலேருந்து அமினோ குரூப் வந்து என்ன ஆகும், அதர் கீட்டோ ஆசிட்ஸ், சக்சினிக் ஆசிட்டாக இருக்கலாம், ஃபியூமாரிக் ஆசிட்டாக இருக்கலாம், மேலிக் ஆசிட்டாக, இங்கெல்லாம் போகும்பொழுது அது வந்து எல்லாமே அமினோ ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து அமினோ டோனார், அதாவது குளுட்டாமிக் ஆசிட். இதிலேருந்து ஒரு அமினோ ஆசிட் அக்செப்டர், அதாவது கீட்டோ ஆசிட் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இந்த அம்மோனியா வந்து இங்கே இந்த அக்செப்டாருக்கு போயிடும். ஓகே, இங்கே வந்து டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகிட்டு மீண்டும் இது வந்து இதுதான் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட், மீண்டும் இது வந்து இந்த ரியாக்ஷனுக்கு போயிடும். ஸோ சைக்கிளிக்காக இது நடக்கும். இதுக்கான என்சைம் டிரான்ஸ் அமினேஸ். இங்கே வந்து குளுட்டாமேட் டீஹைட்ராஜினேஸ், இங்கே டிரான்ஸ் அமினேஸ். ஸோ 2 என்சைமே நல்லா பார்த்துங்க. இப்போ குளுட்டாமிக் ஆசிட் ப்ளஸ் OAA ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட்டோடு சேர்ந்துச்சுன்னா அஸ்பார்டிக் ஆசிட்டுங்கிற அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும், மீண்டும் ஆல்ஃபா கீட்டோ குள். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் இஸ் அ கேரியர் ஆஃப் அமோனியம். ஓகே, குளுட்டாமிக் ஆசிட் பைரிக் ஆசிட்டோட இணைஞ்சதுன்னா அலனைன் ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா, அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. மீண்டும் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் வந்து அம்மோனியத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரும். இங்கே அம்மோனியம் வந்து அம்மோனியா மூலமாக மீண்டும் மீண்டும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ரைட், அடுத்த ப்ராசஸ் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அசிமிலேட்டட் நைட்ரஜன். இப்போ பிளான்ட்ஸில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அசிமிலேட்டட் நைட்ரஜன்றது இந்த அமினோ ஆசிட் மூலமாக இருக்குது, அல்லது த்ரூ சைலம் அக்கர்ஸ் மெயின்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் அமைடு, குளுட்டாமைன், அஸ்பாரஜைன் அப்படின்ற அமைடு மூலமாக இந்த டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அதாவது குளுட்டாமைன் அஸ்பாரஜைன் இந்த அமைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸுக்கு வேரியஸ் பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சோயாபீனில் நைட்ரஜன் இஸ் லொக்கேட்டட் ஆஸ் யூரைட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த அமைடு ஃபார்ம்லையும் யூரைடு ஃபார்ம்லையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. இந்த டிரான்ஸ்போர்ட்டட் நைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அமினோ ஆசிட் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்லேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட், பை ஹெர்பிவோரினா நம்ம தான். ஸோ நமக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நம்ம பாடியிலே நடந்துக்கிறது. அமினோ ஆசிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பிளான்ட்ஸ்லேருந்து. This nitrogen is now transferred to animals from plants. Okay, let us talk with the ammonification. இப்போ இது வந்து டீகம்போசிஷன் ப்ராசஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டெத் ஆனதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் டெத் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்லாம் என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகும். அப்படி டீகம்போஸ் ஆகி சம் பாக்டீரியா ரெடி டு டீகம்போஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அம்மோனியா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அம்மோனிஃபிகேஷன். ஏற்கனவே நைட்ரஜன் சைக்கிளில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். என்னென்ன பாக்டீரியா தே ஆர் ரெடி டு டீகம்போஸ் பாடி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தா பேசிலஸ் வல்காரிஸ், பேசிலஸ் ரெமோசஸ், பேசிலஸ் மைக்காய்டஸ். இந்த 3 பாக்டீரியாவும் பேசிலஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து அம்மோனிஃபையிங் பாக்டீரியானே சொல்லுவாங்க. என்ன ப்ராசஸ் நடக்குது, ப்ரோட்டீனை வந்து அம்மோனியாவாக கன்வெர்ட் பண்ணுறது. அம்மோனியா ப்ரொடியூஸ்ட் பை அம்மோனிஃபிகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 3 ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ 3 ஃப்ராக்ஷனாக அது வந்து ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து சம் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் அமோனியா வந்து வாலட்லைஸ் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஆனால் சில இது வந்து என்ன ஆகும்னா அம்மோனியமாக மாறும், எடிஷ்னல் ரிடக்ஷன் மூலமாக அம்மோனியமாக மாறிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் என்னவா மாறிடும்னா நைட்ரேட்டாக மாறிடும். ஸோ தட் இஸ் கால்ட் நைட்ரிஃபிகேஷன். ஸோ நைட்ரேட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம், நைட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த நைட்ரிஃபிகேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம் மீண்டும். ரைட், உங்களுக்கு தெரியும் அம்மோனியா என்ன ஆகுது, நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு அம்மோனியா நைட்ரைட்டாக கன்வெர்ட் ஆகும், அப்புறம் தான் நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நைட்ரைட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, ஓகே, நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நைட்ரேட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ் என்ன பண்ணும்னா அம்மோனியாவை நைட்ரைட்டாக மாற்றும். அப்புறம் நைட்ரைட் வந்து நைட்ரேட்டாக மாறுறதுக்கு நைட்ரோபாக்டர் யூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஸ்டெப். இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா நைட்ரேட் அயான்ஸ்லாம் கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம், மீண்டும் பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது இந்த நைட்ரேட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா மீண்டும் நைட்ரஜனாக ரீசைக்கிள் ஆகலாம். பாருங்கள்,
nitrate reduction. Nitrates formed is absorbed by plants and transported to the leaves as a fertilizer. ஸோ நைட்ரேட் வந்து என்ன மாறும், மீண்டும் அம்மோனியத்தை பிளான்ட்ஸுக்கு கொடுக்கும். இப்போ பிளான்ட்டுக்கு வந்து 2 வடிவத்தில் இப்போ அம்மோனியம் வந்து கிடைக்கிது. இங்கே நைட்ரேட் சால்ட் மூலமாகவும் கிடைச்சது, அங்கே ஏற்கனவே அம்மோனியாவே டைரெக்டாக கிடைச்சது. ரைட். ஸோ இதுக்கு என்சைம் வந்து நைட்ரேட் ரிடக்டேஸ் அண்ட் நைட்ரைட் ரிடக்டேஸ், இந்த 2 என்சைம் தான் அங்கேயே ஏற்கனவே யூஸ் ஆகுது. ஓகே, ப்ராசஸ் ஆஃப் நைட்ரேட் ரிடக்ஷன் இன்டு அம்மோனியா இஸ் கால்டு அசிமுலேட்டட் நைட்ரேட் ரிடக்ஷன். ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் பாருங்கள். Some amount of nitrate present in the soil is reduced to nitrogen gas by process of denitrification. இந்த ப்ராசஸ் வந்து ஃபைனல் ப்ராசஸ், நேச்சுரலாக நடக்கக்கூடியது. NO3 அதாவது நைட்ரேட் NO2 N2ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாமே ரிடக்ஷன் ஸ்டெப் தான், அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. ஸோ சாயில் பாக்டீரியா இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் ஆர் கால்ட் டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ் அண்டு தயோபேசிலஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஸோ இதிலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.